நான் லாஸ்ட்டாக போட்ட கவுன்சிலிங் பற்றியான வீடியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய டிஎம்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அந்த டிஎம்மில் கேட்ட 2 இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ்க்கு தான் நான் இந்த வீடியோ வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸில் ஃபைனல் இயர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்ச் மந்த் வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஏப்ரல் மந்தில் ஸ்டார்ட் ஆகிற இன்டர்ன்ஷிப் வந்து செப்டம்பர் தான் முடியும். ஸோ அவங்க வந்து இந்த வருஷம்கான கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. ஆப்வியஸ்லி வந்துட்டு செப்டம்பரில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க கிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறப்போ கண்டிப்பாக இருக்காது. ஸோ தே ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த கவுன்சிலிங் திஸ் இயர். போன வருஷம் என்னோட நிறைய ஜூனியர்ஸ் வந்துட்டு ஆகஸ்ட் மந்த் முன்னாடி இன்டர்ன்ஷிப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடியாக வச்சிருந்தாங்க. அவங்களுமே கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் வரப்போ அவங்களோட எந்த நேமுமே வந்து ரேங்க் லிஸ்ட்ல வந்து இல்லை. ஏன் அப்படின்னா, புதுசாக வந்து போன வருஷம் என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா, கவுன்சிலிங்க்கு முன்னாடி அதாவது ரீசெண்டாக 2 to 3 months முடிச்ச எந்த பேட்சுமே வந்து அப்ளை பண்ண முடியாது. தே ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இல்லை இந்த வருஷமே நான் எம்பிடி ஜாயின் பண்ணி நினைக்கிறீங்க அப்படின்னா, அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேயே மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து நிறைய காலேஜஸ்ல இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் டேரெக்டாக காலேஜை வந்து அப்ரோச் பண்ணி இந்த மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் லைக் சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் இருக்கிற பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் செப்டம்பருக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற காலேஜ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி இந்த வருஷம் எம்பிடி ஜாயின் பண்ணலாம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, செப்டம்பருக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஜாப் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நெக்ஸ்ட் இயர் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் இதுக்கு இருக்கிற வந்து சொல்யூஷன். அடுத்த கொஸ்டின் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு 60% இருக்குது, 50 இருக்குது, 70 இருக்குது. ஸோ நான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக எனக்கு சீட்டு கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது, என்னால் கிடைக்கிறது டவுட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நிறைய அஃபிலியேட்டட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி ஒரு காலேஜ்லையுமே ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸை வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸாக வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே இப்போயே நீங்கள் போயிட்டு மேனேஜ்மெண்ட் சீட்ஸை வந்துட்டு பே பண்ணி சீட் வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிப்பீட்டடாக பர்சன்டேஜ் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எந்த பர்சன்டேஜ் எந்த கட் ஆஃப் இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும், எப்படி அந்த பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணணுன்றது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் NCHP கைட்லைன்ஸ் பற்றியும் அப்கமிங் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ அன்டில் தென் இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் அண்ட் டூ ஃபாலோ அண்ட் டூ சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.